பாபிஷ்டையான கைகேயி, உன்னால் நான் இந்த அறுபெரும் துயரை அடைவதற்காகவே உன்னை நான் போஷித்து வந்தேன் போலும். உன்னை மிருத்யு அன்று இதுவரை தெரிந்து கொள்ளாமற் போனேனே. மகா பாவியான நான் ராமனுக்கு தந்தையானேனே. துராத்மாவான தசரதன் ஒரு பெண் பிள்ளையின் பேச்சை கேட்டு கட்டின காப்போடே ராமனை காட்டுக்கு போக விட்டானே என்று அனைவரும் என்னை பழிக்கும்படி துர்கதி என்றோ நேரிட்டது. ராமன் நல்ல சுகத்தை அனுபவிக்க வேண்டிய தருணத்தில் இப்படி மிக கொடிய கஷ்டத்தை அனுபவிக்க நேர்ந்ததை நினைக்கும் தோறும் என் நெஞ்சு வேகின்றதே. அவனை நான் காட்டுக்கு போவென்றால் அப்படியே என்று உடனே புறப்பட்டு போவானே அன்றி இது நம் தந்தைக்கு உண்மையில் சம்மதம் அன்று என்று தெரிந்து கொண்டு காட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டானே. அந்தோ என் செய்வது? அவன் காடேறச் சென்றதும் உலகர் அனைவரும் என்னை திரஸ்காரம் செய்வார்களே. அது என்னால் தாங்க முடியுமோ? ஆனால் அப்போதே மிருத்யும் என்னை தன்னிடம் வரைவழைத்து கொள்வனானால் உலகத்தாருடைய வசைமொழிகள் என் செவியில் படாதிருக்கவும் கூடும். பல சொல்லி எல்லாரையும் அபாரமான வருத்த கடலில் விழத்தள்ளி நீ ஒருத்தியே சுகமாயிரு. ஈஸ்வாகு வம்சம் இவ்வளவோடு தொலைந்து போகட்டும். ராமன் காட்டுக்கு செல்வது பரதனுக்கு சம்மதமாக இருக்குமாயின் அவன் எனக்கு ஈமக்கடன் ஒன்றும் செய்யத்தகாது. அடி பாவி, ராமனும் காட்டுக்கு சென்று நானும் மாண்ட பின்பு நீ விதவையாகி உன் மகனோடு கூடி ராஜ்ய போகங்களை அனுபவித்திரு. நீண்ட அபகீர்த்தியை எனக்கு நீ விளைவிக்கப் போகிறாய். எனது அருமை குழந்தையாகிய ராமன் வேண்டிய பொழுதெல்லாம் தேர்கள், யானைகள், குதிரைகள் முதலியவற்றில் ஏறி திரிந்து கொண்டிருந்து இப்பொழுது கொடிய காட்டிலே என்ன நம் காலை வைத்து நடப்பான். சிறந்த அமுதுகளை புசித்துக் கொண்டிருக்கும் ராமன் கானகத்தில் கசப்பான காய்கிழங்குகளை என்னென்ன உண்பான். அஞ்சீத பைம்பூம் பள்ளியில் இனிமையாய் படுத்து கண் வளரும் என் அருமை புதல்வன் காட்டில் கல்லணை மேல் கண்டுயில்வது என்னனே. பெண்டுகளின் இயற்கையே பொதுவாக கொடியது. ஆயினும் நலமிக்க பெண்டிரும் பலருண்டு. கைகேயி, உன்னை போன்ற கொடிய பாவி எவ்வுலகத்திலும் இருக்க மாட்டாள். உலகிலுள்ள சராச்சரம் முற்றவும் இகழும்படியான கொடுமையை என்றோ நீ செய்ய துணிந்தனை. பாவி, என் நினைந்தாய், என் சொன்னாய். என் ராமனை நினைக்கும் தோறும் காணும் தோறும் நான் மூப்பு நீங்கி இளம் பிராயம் பெற்றவன் போலவே ஆகின்றேனே. இப்படிப்பட்ட ராமனையா காட்டுக்கு போகவிடச் சொல்கிறாய்? பாவி என்று புலம்பிக் கொண்டே அக்கொடியவள் நீட்டி கிடந்த பாதங்களின் மேல் அனாதான் போல் தபீலென்று விழுந்து மூர்ச்சித்து தரையிலே புரண்டு, ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ